ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் உங்கள் எல்லோரும் நான் சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ அதே இன்ஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லைஃப்லேயுமே நடந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன, அந்த இதை பற்றி அதை நான் எப்படி சால்வ் பண்ணினேன், ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என்ன பேசினேன், ஸோ அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு வந்து அவர் வந்து லாங் ட்ரைவ் போய்ட்டுருந்தாப்புல. ஸோ கொடைக்கானலுக்கு வந்து அவர் ட்ரைவ் பண்ணி போய்ட்டுருக்கும்போது அவரோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸை வந்து பாதி இடத்த வந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவரோட மொத்த ரைடுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு லாங் ட்ரைவ்லையோ இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் ட்ரைவில் கூட உங்களுக்கு இதே மாதிரி பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ எமர்ஜென்சி டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் உங்கள் வண்டியை வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணது கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து எதுக்காக கட் ஆகுது, ஏன் கட் ஆகுது, ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்க அப்படின்னா அதோட லைஃப் டைமை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு காரணம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் இன்னொரு அடுத்த விதமான ஒரு பிரச்சனை. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து நம்மளோட வண்டியில் வந்து விருப்பத்துக்கு ஏற்றாப்புல மாடிஃபைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ குயிக் த்ராட்டில்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதாலையும் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து கட் ஆகலாம். ஸோ மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டிக்கான ஒரிஜினல் கேபிளை தவிர்த்து அந்த கேபிள் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி வேறு ஒரு வண்டியோட கேபிள் வந்து அதுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி அந்த கேபிளை நீங்கள் மாற்றுறதும் இதே மாதிரி உங்களுக்கு ரைடில் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக் ட்ரைவில் பண்ணும்போது நீங்கள் வந்து பைக் மெயின்டெனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு உரிய ஜென்யூன் பார்ட்ஸை மட்டுமே நீங்கள் வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் உங்கள் வண்டிக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஒரு பைக்கோட மாடிஃபை பண்ணி போடாதீங்க. அதே ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி குவாலிட்டி கம்மியான ஒரு ப்ராடக்ட்டையுமே உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கலாம், உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மணி லாஸ் ஆகலாம். ஸோ இந்த 3 ரீசன்னால தான் உங்கள் வண்டியில் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியில் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் இதேமாரி கட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் இதேமாரி வேறு ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மொத்தம் 3 இடத்துல வந்து நமக்கு வந்து கேபிள் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மொதல் இடம்னு பார்த்திங்க அப்படின்னா த்ராட்டில் பாடி கிட்ட தான். ஸோ த்ராட்டில் பாடினா நம்ம கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டருக்கு பக்கத்தில் வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து வரும். ஸோ அந்த வால்வுக்கு பக்கத்தில் நமக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய எண்டு கேபிள் வந்து கட் ஆகலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒவ்வொரு கார்பரேட்டர் இருக்கிற எல்லா வண்டியிலுமே இதேமாரி இருக்கும். ஸோ ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி வண்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கார்பரேட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கோன் செட்டுக்கு நியர்பையில் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேண்டில் பாரை வந்து நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த இடத்துல டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே கட் ஆகிருக்கான்னு பாருங்கள். மூணாவது த்ராட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ த்ராட்டில் கிட்ட கட் ஆகிருக்கான்ட்டு. ஸோ இந்த 3 இடத்துல எதில் வந்து நீங்கள் வந்து கேபிள் கட் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கேபிளை எடுத்துகிட்டு கேபிளுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு அந்த கேபிளை வந்து நீங்கள் வந்து த்ராட்டில் பாடியில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை வால்வ் வந்து மாட்டிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் மூலமாக புல் பண்ணி கூட இழுக்கலாம். ஸோ இது எதுவுமே என்கிட்ட வந்து எங்கேருந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அதேமாதிரி என்கிட்ட டூல்ஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வண்டியோட ஐடியல் ஸ்க்ரூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியல் வந்து 1000 RPM இருக்குது வண்டி. ஸோ இதை வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3000 ஒரு 4000 RPM வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஐடியல் ஸ்க்ரூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை 4000 RPM வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இது வண்டி மாறுபடும். ஸோ சில வண்டிக்கு வந்து இது ஐடியல் ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையாலேயே வந்து நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 4000 RPM வரைக்கும் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 5000 RPM 6000 RPM வரைக்கும் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிளச்சை வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு மேலே ஃபிட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கிளச்சை வந்து நீங்கள் எந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் வண்டி வந்து மூவ்மெண்ட் ஆகும்.
இப்போ நான் வந்து 4000 RPM வரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா 3வது கியரில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 24 km/h ஸ்பீடில் 4000 RPMத்தில் வந்து எனக்கு ரன்னிங் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் வரைக்கும் இல்லை ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்கிடலாம். ஸோ நம்மளோட இன்ஸ்டா ஐடியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டா ஐடியை போய் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.